ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாரியோ தமிழா யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் ஜென்ரல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்லேருந்து வந்திருக்க நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா 12th எனி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணுற மாதிரி நிறைய போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங் சேலரி பார்த்தீங்கன்னா 25,000 1,12,000 வரைக்கும் சேலரி கிடைக்குது. ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் தகுந்த மாதிரி சேல்ரி, ஏஜு, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எல்லாமே வேரி ஆகுது. இது ஜென்ரல் கவர்மெண்ட்டோட பர்மனன்ட் ஜாப் தான். நோட்டிஃபிகேஷன் பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்ப்போம். என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்கன்னா, சப் இன்ஸ்பெக்டரில் ஸ்டாஃப் நர்ஸு, பயனியர், கம்யூனிகேஷன் இந்த மாதிரி போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. டோட்டல் வேக்கன்சி 51 வேக்கன்சி இருக்குது. அதை கேட்டகரி வைஸாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு கேண்டிடேட் ஒரு போஸ்டிங்க்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்டிங்க்கு பேசிக் பே பார்த்தீங்கன்னா 35,000 1,12,000 ப்ளஸ் அலவன்ஸும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எலிஜிபிலிட்டி பார்த்தோன்னா இந்த 3 போஸ்டிங்க்குமே ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 30 இயர்ஸ்க்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். சப் இன்ஸ்பெக்டர், ஸ்டாஃப் நர்ஸுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10th முடிச்சுட்டு டிப்ளமோ கோர்ஸான ஜென்ரல் நர்சிங் அண்டு மிட்வைஃப்ரி இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இவங்க ஜென்ரல் நர்சிங் கவுன்சில் அல்லது ஸ்டேட் நர்சிங் கவுன்சிலில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சப் இன்ஸ்பெக்டர் பயனியர் போஸ்டிங்க்கு பேச்சுலர் டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். சப் இன்ஸ்பெக்டர் கம்யூனிகேஷன் போஸ்டிங்க்கு பேச்சுலர் டிகிரி இன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் அல்லது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இன்ஜினியரிங் அல்லது சயின்ஸ் வித் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் இது எடுத்து படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்க ஏஜிலேருந்து ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஃபீஸ் எப்படி பே பண்ணுறதுன்னு சொல்லியிருக்காங்க. யூஆர், இடபிள்யூஎஸ், ஓபிசி இந்த கேண்டிடேட் 200 பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, யூபிஐ இது மூலமாக தான் பே பண்ண முடியும். எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன், ஃபீமேல் இவங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது. எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் கரெக்டாக ரீட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு அண்ட் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுவாங்க. ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டும் எப்படி கண்டக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ரிட்டன் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டில் யார் குவாலிஃபை ஆனாங்களோ அவங்க தான் ரிட்டன் எக்ஸாம் எழுத முடியும்னு சொல்லியிருக்காங்க. இது ரிட்டன் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. 150 மார்க்குக்கு 150 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் இருக்கும். அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் தான். ஜென்ரல் நாலேஜ், மேத்தமெட்டிக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் ஹிந்தி, டெக்னிக்கல் சப்ஜெக்ட்லேருந்து கொஸ்டின் கேட்பாங்க. பார்ட் 1ல் 50 மார்க் இருக்கும். பார்ட் 2ல் 100 மார்க்கு. டெக்னிக்கல் சப்ஜெக்ட்லேருந்து பார்ட் 2ல் கொஸ்டின் கேட்பாங்க. மினிமம் குவாலிஃபைங் மார்க் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் கேட்டகரி, இடபிள்யூஎஸ், ஓபிசி, எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்களுக்கு 50%, எஸ்சி, எஸ்டி இவங்களுக்கு 45% மினிமம் குவாலிஃபைங் மார்க்காக கொடுத்துருக்காங்க. ஃபைனல் மெரிட் லிஸ்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னா ரிட்டன் எக்ஸாமில் எடுத்த மார்க் அடிப்படையில் தான் மெரிட் லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் எலிஜிபிளும் இருந்தால் அப்ளை பண்ணுங்கள். இந்த மாதிரி போஸ்டிங்க்கு நிறைய பேர் அப்ளை பண்ண மாட்டாங்க. தமிழ்நாட்டில் இந்த மாதிரி போஸ்டிங்க்கு நிறைய பேர் அப்ளை பண்ண மாட்டாங்க. சப்போஸ் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.